அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு வதக்கினதும் இதில் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு நம்ம அரைக்கணும். ஆறுனதும் அரைக்கணும். இதில் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள்லேயே நான் தனியாலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். காஷ்மீர் சில்லி, சாதா சில்லி, ரெட் சில்லியும் காஷ்மீரி சில்லி, தனியா 3த்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம ஆறுனதும் அரைச்சிக்கணும். இந்த வடை சட்டிலேயே 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகும், வெந்தயம், கருவேப்பிலை சேர்க்கணும். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் கைப்பிடி, எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதில் ஒரு 4 தக்காளி போட்டு பொடியை கட் பண்ணி போட்டு வதக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். இது பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்க்கணும். நம்ம அரைச்ச விழுது சேர்த்து அது கொஞ்சம் பச்சை வாசனை போக வதக்கணும். மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டோம்ல, அது பச்சை வாசனை போகணும். அது வரலாம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போடலை, இப்போது வதக்கிறதுக்கு தான் போட்டோம். அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு புளி கரைச்சலை போடணும். புளி ஊற்றிட்டோம், கொதிச்சிட்ருக்கு. இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரலாம் வெயிட் பண்ணணும். மீன் போடணும். கொஞ்சம் கொதிச்சிடும். புளி வாசனை அடங்கினதும் மீன் போடும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மீன் போடணும். இப்போ நம்ம மத்தி மீன் கழுவி வச்சுருக்கேன்.